சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பாக தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் பங்கேற்ற சைதாப்பேட்டை திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மா. சுப்பிரமணியனுக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அமைச்சர் மா. சுப்பிரமணியனுக்கு ஆரத்தி எடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு சைதை தொகுதியில் வாக்காளர்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை 10 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்தே சென்று வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்களை சந்தித்து தனித்தனியே வாக்குகளை கேட்டிருக்கிறோம். இன்று காலையும் 6:30 மணிக்கு தொடங்கி வாக்கு சேகரிக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே சைதை தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் அனைவருமே நேரடியாக பரிச்சயம் உள்ளவர்கள் என்றாலும் தேர்தல் நேரத்தில் ஒவ்வொருவரையும் தனித்தனியே சந்தித்து அவர்களுடைய கரங்களை பற்றி உதயசூரியனுக்கு வாக்குகளை கேட்கிற போது திமுக கழகத்திற்கும் அவர்களுக்குமான பிணைப்பு வலுப்படும் என்கின்ற வகையில் இந்த பணியினை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த மாவட்ட அளவில், பகுதி அளவில், வட்டார அளவிலான நிர்வாகிகளும் தோழர்களும் தொண்டர்களும் தத்தமது இயக்கங்களின் கொடிகளை கையில் ஏந்தியவாறு இந்த பிரச்சார பயணத்தில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். போகிற இடங்களிலெல்லாம் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள் செய்த சாதனைகளும் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு அவர் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சங்களும் வெகுவாக கவர்ந்திருக்கிற காரணத்தினால் பெரிய அளவிலான ஆதரவையும் அமோக வரவேற்பையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்தில்லை.